என் பெயர் கவிதா. நாங்கள் 4 சகோதரிகள் மற்றும் ஒரு சகோதரன். என் சகோதரன் 3வது குழந்தை. எனக்கு மூத்தவர். என் 2 மூத்த சகோதரிகளுக்கும் திருமணமாகிவிட்டது. இப்போது என் சகோதரனுக்கு திருமணம் செய்ய வேண்டிய நேரம். ஆனால் அவன் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. அவன் முதலில் தனது மற்ற 2 சகோதரிகளுக்கும் திருமணம் செய்து வைத்த பிறகுதான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறுகிறான். முதலில் நீ திருமணம் செய்து கொள். வீட்டுக்கு மருமகள் வந்தால் மகள்களுக்கு திருமணம் செய்வது எளிதாக இருக்கும் என்று அம்மா அவனிடம் தொடர்ந்து சொல்லி வந்தார். ஆனால் அவன் அம்மாவின் பேச்சைக் கேட்கவில்லை. நான் அம்மாவிடம் நான் முதலில் படிக்க விரும்புகிறேன். இப்போது திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்று தெளிவாக கூறிவிட்டேன். அதே சமயம் என் இளைய சகோதரிக்கு படிப்பில் ஆர்வமில்லை. நான் அம்மாவிடம் நீங்கள் விரும்பினால் அவளுக்கு திருமணம் செய்யலாம் என்று சொன்னேன். என் சகோதரன் என்னை விட 2 வயது மூத்தவன். எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். என் சகோதரன் படிக்கும் கல்லூரியில் அவனது ஒரு நண்பன் சில சமயங்களில் எங்கள் வீட்டுக்கு வருவான். அவன் பார்க்க அழகாக இருப்பான். என் சகோதரனின் வயதுடையவன். ஆனால் அவன் எங்கள் வீட்டுக்கு வரும்போது என்னை உற்று பார்ப்பதையும் என்னை பார்த்து லேசாகச் சிரிப்பதையும் நான் கவனித்தேன். நான் அவனது சிரிப்புக்கு ஒருபோதும் பதிலளித்ததில்லை. அவன் தன்னை என்ன என்று நினைத்துக் கொண்டான் என்று எனக்குத் தெரியவில்லை. ஒருமுறை நான் வீட்டில் தனியாக இருந்தபோது அவன் என் சகோதரனைப் பற்றி விசாரித்துக் கொண்டு எங்கள் வீட்டுக்கு வந்தான். அவன் என்னிடம் ஏதாவது சொல்ல விரும்புகிறானோ என்று எனக்குத் தோன்றியது. ஆனால் அப்போது அம்மா வந்துவிட்டாள். அவன் பதற்றம் அடைந்தான். நான் மெதுவாக அவனது சைகைகளை புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அந்த பையன் எனக்கு பிடிக்காமல் போனான். அவன் பார்க்க அழகாக இருந்தாலும் அவனது எண்ணம் சரியில்லை. நான் அவனைக் குறித்து அம்மாவிடமோ அல்லது சகோதரனிடமோ எதுவும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவனால் என் சகோதரனின் நட்பு கெட்டுவிடக்கூடாது என்று நான் விரும்பினேன். இப்போது அவன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் வேறு அறைக்கு சென்று விடுவேன். அவன் என்னைத் தேடுவான். ஆனால் நான் என் படிப்பில் கவனம் செலுத்துவேன். தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்கொண்டால் என் படிப்பு கெட்டுவிடுமோ என்று நான் பயந்தேன். சில நாட்கள் இப்படியே கழிந்தன. ஒரு நாள் நான் கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு வந்தபோது வீட்டில் விருந்தினர்கள் இருப்பதைப் பார்த்தேன். அவர்கள் எனக்கு புதிதாகத் தோன்றியது. அவர்களை நான் இதற்கு முன் பார்த்ததில்லை. இவர்கள் அண்ணனின் நண்பன் விக்ரமின் குடும்பத்தினர் என்று என் இளைய சகோதரி சொன்னாள். அவர்கள் நம் வீட்டில் என்ன செய்கிறார்கள் என்று நான் கேட்டேன். என் தங்கை சிரித்துவிட்டு இவர்கள் உன்னை விக்ரமாக பெண் பார்க்க வந்திருக்கிறார்கள் என்றாள். இதைக் கேட்டதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த பையனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? தனது அம்மாவையே பெண் பார்க்க அனுப்பிவிட்டான் என்று நான் கேட்டேன். என் தங்கை அக்கா அந்த பையன் மிகவும் நல்லவன். மேலும் அண்ணனின் நண்பர்களில் விக்ரம் மிகவும் பணக்காரன் என்பது உங்களுக்கு தெரியாது. அவனது தந்தை இறந்துவிட்டார். ஆனால் அவர் விக்ரமின் பெயரில் நிறைய சொத்துக்களை விட்டுவிட்டுச் சென்றுள்ளார். உங்களுக்கு அவனுடன் திருமணம் நடந்தால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்றாள். நான் கோபமாக நீ அமைதியாக இரு. நான் அம்மாவிடம் முதலில் படிக்க வேண்டும் பிறகு வேலைக்குச் செல்ல வேண்டும் என்று தெளிவாகச் சொல்லிவிட்டேன். நாங்கள் நடுத்தர வர்க்கத்தினர். எங்களுக்கு அப்பா இல்லை, ஒரு சகோதரன் மட்டுமே இருக்கிறான். அவனது வருமானத்தில்தான் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். நான் வேலை செய்து என் சகோதரனுடன் குடும்பத்தை நடத்த விரும்புகிறேன். அம்மா இந்த திருமணத்திற்கு மறுத்துவிடுவார்கள் என்று நான் நம்பினேன். நான் சொன்னதைக் கேட்டு என் தங்கை முதலில் அவர்கள் போகட்டும் பிறகு பார்க்கலாம் என்றாள். நான் முகம் கழுவச் சென்றேன். சிறிது நேரம் கழித்து அவர்கள் போய்விட்டார்கள். அம்மா என் அறைக்கு வந்து, கவிதா, நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. உனக்கு விக்ரமின் வீட்டிலிருந்து பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள். அவன் உன்னை விரும்பியிருக்கிறான். அவனது அம்மாவும் சகோதரியும் உன்னைக் கேட்க வந்தார்கள். நான் அவர்களுக்கு சம்மதம் தெரிவித்துவிட்டேன்.
விக்ரம் மிகவும் பணக்காரன். அவரது தந்தை அவன் பெயரில் நிறைய சொத்துக்களை விட்டுவிட்டுச் சென்றுள்ளார் என்றாள். அம்மா, நீங்கள் எப்படி சம்மதம் தெரிவித்தீர்கள் என்று நான் அம்மாவிடம் கேட்டேன். அம்மா, இப்படிப்பட்ட உறவு அதிர்ஷ்டசாலி பெண்களுக்குத்தான் கிடைக்கும். விக்ரமின் அம்மா உன்னை புகைப்படத்தில் பார்த்தே உன்னை விரும்பியுள்ளார் என்பது உனக்குத் தெரியாது. அவர்கள் அடுத்த வாரம் திருமணத் தேதியை முடிவு செய்ய வருவார்கள். நானும் உன் சகோதரனும் இந்த உறவில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றாள். நான் அம்மாவிடம் அந்த பையன் எனக்கு பிடிக்கவில்லை என்றேன். அம்மா, இவ்வளவு நல்ல உறவை நீ எப்படி நிராகரிக்க முடியும்? விக்ரம் மிகவும் நல்ல பையன் என்றாள். என் அம்மா மகிழ்ச்சியுடன் என்னை கட்டிப்பிடித்து, உன் 2 மூத்த சகோதரிகளுக்கும் வாழ்க்கை கடினமாக இருந்தது. ஆனால் நீ இப்படிப்பட்ட ஒரு பணக்கார வீட்டிற்குச் செல்வது உன் அதிர்ஷ்டம் என்றார். நான் அம்மா, பணத்திற்காக மட்டும் ஏன் என் திருமணத்தைச் செய்ய விரும்புகிறீர்கள்? அவன் பணக்காரனாக இருந்து எனக்கு எதையும் கொடுக்காவிட்டால் அது எனக்கு என்ன பயன் என்று கேட்டேன். அம்மா, நீ அங்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாய். கடைசியில் அவன் உன்னை விரும்பியிருக்கிறான். அவன் உன்னை மிகவும் நேசிப்பான் என்றார். என்னிடம் கேட்காமலேயே அம்மா எப்படி சம்மதம் தெரிவித்தார் என்று எனக்கு மிகவும் கோபமாக இருந்தது. வீட்டில் அனைவரும் இந்த உறவில் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் நான் மேலும் படிக்க விரும்பினேன். என் விருப்பத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. நான் அண்ணனிடம் பேசினேன். அவனும் விக்ரம் மிகவும் நல்ல பையன் என்றும் என்னுடைய ஒரு சகோதரிக்கு விக்ரமின் வீட்டில் திருமணம் நடக்க வேண்டும் என்றும் அவர்கள் விரும்பியதாகவும் சொன்னான். ஆனால் விக்ரமிடம் பேச எனக்கு துணிச்சல் இல்லை. வீட்டில் எல்லா இடங்களிலும் திருமணச் சூழ்நிலை இருந்தது. என் அம்மாவும் எனக்காக நிறைய சேர்த்து வைத்திருந்தார். ஆனால் விக்ரம் எனக்கு வரதட்சணை எதுவும் வேண்டாம். எனக்கு அவளை மட்டும் பிடித்திருக்கிறது. எனக்கு அவள் மட்டுமே வேண்டும் என்று அண்ணனிடம் சொல்லியிருந்தார். இந்த விஷயத்தில் என் குடும்பத்தினர் அவனுக்கும் அவரது குடும்பத்திற்கும் நன்றி தெரிவித்தனர். பிறகு என் திருமண நாள் வந்தது. என் கனவுகள் அனைத்தும் உடைந்த அந்த நாளில் நான் மிகவும் அழுந்தேன். பிறகு விடைபெற்று என் மாமியார் வீட்டிற்குச் சென்றேன். என் மாமியார் வீட்டினர் மிகவும் பணக்காரர்கள். என் திருமணத்தில் எந்த குறையும் இல்லை. விக்ரமின் திருமணம் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. வீட்டிலும் எனக்கு மிகவும் நல்ல முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. விக்ரம் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தான். ஆனால் நான் சோகமாக இருந்தேன். ஆனால் இப்போது எப்படி இருந்தாலும் அவன் என் கணவன். இப்போது நான் பழைய விஷயங்களை மறந்து என் புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும். ஏனென்றால் இப்போது எனக்கு திருமணமாகிவிட்டது. இனி எதுவும் செய்ய முடியாது. நான் மணப்பெண்ணாக அலங்காரம் செய்து என் கணவருக்காக அறையில் காத்திருந்தேன். எனது இந்த காத்திருப்பு அதிக நேரம் நீடிக்காது என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் அவர்கள் பணக்காரர்கள். காலையில் தாமதமாக எழுவார்கள். அவர்களுக்கு இரவு முழுவதும் விழித்திருப்பது சாதாரண விஷயம். நான் அறையின் அலங்காரத்தை பார்த்துக் கொண்டிருந்தேன். அது மிகவும் அழகாக இருந்தது. அறையில் ஒரு வித்தியாசமான வாசனை பரவியிருந்தது. அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இரவு கிட்டத்தட்ட 12 மணிக்கு என் கணவர் அறைக்கு வந்து என் அருகில் அமர்ந்தார். அவர் அன்புடன் என் முகத்திரையை விளக்கி, கவிதா, இந்த நாளுக்காக நான் எவ்வளவு ஆவலுடன் காத்திருந்தேன் என்பது உனக்குத் தெரியாது. கடைசியில் இன்று நீ என் மனைவியாக என் எதிரில் அமர்ந்திருக்கிறாய். நான் உன்னை மிகவும் விரும்பினேன். பல முறை எனது அன்பை உன்னிடம் வெளிப்படுத்த முயன்றேன். ஆனால் நமக்கிடையே யாராவது வந்துவிட்டனர். அல்லது நீ என்னை விட்டு விலகி இருக்கத் தொடங்கினாய். அதனால்தான் நான் உன் உணர்வுகளுடன் விளையாட மாட்டேன். மாறாக உன்னை என் மனைவியாக ஆக்கி உன் ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன் என்று முடிவு செய்தேன். அதனால்தான் நான் என் வீட்டில் என் விருப்பத்தை பற்றி தெரிவித்தேன். என் அம்மாவும் சகோதரிகளும் மகிழ்ச்சியுடன் உன்னை கேட்க வந்தனர் என்றார். நான் என் கணவருடன் எதுவும் பேசவில்லை. அவர், நீ என்னிடம் எதுவும் பேச மாட்டாயா? நான் உனக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டார். நான், இல்லை, அப்படி ஒன்றுமில்லை.
நீங்கள் மிகவும் நல்லவர் என்றேன். நான் இதைச் சொன்னபோது அவர் சிரித்தார். நான் அவரிடம் வேறு ஏதாவது பேசலாம் என்று நினைத்தேன். அதற்குள் அவரது மொபைல் ஒலித்தது. அவர் எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லிக் கட்டிலில் இருந்து எழுந்து ஒரு ஓரமாகச் சென்று அழைப்பை ஏற்றுக்கொண்டார். இவ்வளவு இரவில் யார் அழைத்தார்கள் என்று எனக்குத் தெரியவில்லை. அவர் பேசி முடித்து மீண்டும் என்னிடம் வந்து அமருவார் என்று நான் காத்திருந்தேன். நான் இப்போது அவரது மனைவி ஆகிவிட்டதால் என் மனதில் அவருக்கு நல்ல எண்ணங்கள் தோன்றத் தொடங்கியிருந்தன. எப்படியும் பழைய விஷயங்களை நினைத்துக் கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை. ஒரு நபர் எப்போதும் தனது புதிய வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் தொடங்க வேண்டும். நான் மகிழ்ச்சி அடையத் தொடங்கியிருந்தேன். ஆனால் எனது மகிழ்ச்சி சில நேரத்துக்கு மட்டுமே இருந்தது. எனது சிறிய மகிழ்ச்சிக்கு திடீரென ஒருவரது கண் பட்டுவிட்டது. தொலைபேசியில் பேசிய பிறகு என் கணவர் என்னிடம் வந்து, மன்னிக்கவும் கவிதா, நீ இன்னும் கொஞ்சம் நேரம் காத்திருக்க வேண்டும். என் நண்பன் ஒருவன் என் திருமணத்திற்காக அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறான். அவன் இன்று காலைதான் வரவிருந்தான். ஆனால் அவனது விமானம் தாமதமாகிவிட்டது. அதனால் வர இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. பாவப்பட்டவன் என் திருமணத்திற்கு வர முடியவில்லை. இங்கு அவனுக்கு யாரையும் அவ்வளவாக தெரியாது. அதனால்தான் நான் அவனை அழைத்து வர விமான நிலையம் செல்கிறேன். இதை என்னைத் தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. எனக்கு 1 மணி நேரம் ஆகும். நீ எனக்காக காத்திரு, நான் இப்போதே வருகிறேன் என்றார். மேலும் உனக்கான ஒரு பரிசையும் கொண்டுவர நான் மறந்துவிட்டேன். அதுவும் அம்மாவிடம் இருக்கிறது. அதை நான் வாங்க மறந்துவிட்டேன். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் நான் போகட்டுமா என்று கேட்டார். நான் என் கணவரிடம் சரி நீங்கள் போங்கள் என்றேன். அதற்கு என் கணவர், நீ இந்த மணப்பெண் உடையில் மிகவும் கனமாக உணர்வாய். நீ இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். தயாராக இரு, நான் இப்போதே வருவேன். என் கைகளால் உனக்கு அந்த பரிசையும் கொடுப்பேன் என்றார். இதைச் சொல்லிவிட்டு என் கணவர் சிரித்தார். நான் அவரிடம் சரி என்றேன். அவர் அறையிலிருந்து வெளியேறினார். எங்கள் வாழ்வில் இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் என்று நான் நினைத்தேன். என் கணவர் வீட்டுக்கு வரும் வரை நான் வேறு ஆடைகளை அணிந்து கொண்டு மீண்டும் தயாராகினேன். ஏனென்றால் என் மேக்கப்பும் கொஞ்சம் கலைந்திருந்தது. நான் என் அலமாரியை திறந்து ஆடைகளை எடுத்தபோது அதில் பலவிதமான வடிவமைப்பாளர் மற்றும் அழகான ஆடைகள் இருப்பதை பார்த்தேன். நான் அவற்றில் ஒரு சாதாரண சூட்டை எடுத்து அணிந்து சிறிது மேக்கப் செய்தேன். பின்னர் நான் கட்டிலில் அமர்ந்து என் கணவருக்காக காத்திருக்கத் தொடங்கினேன். கட்டிலில் அமர்ந்து சோர்வடைந்தபோது அங்கும் இங்கும் நடந்தேன். 1 மணி நேரத்துக்கு மேலாகியும் என் கணவர் இன்னும் திரும்பி வரவில்லை. நான் நடந்து சோர்வடைந்தபோது கட்டிலில் படுத்துக்கொண்டு ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் திடீரென எனக்கு சத்தத்தின் ஓசை கேட்டது. அது என்ன சத்தம் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நிறைய பேர் கூடியிருப்பது போலவும் அழுகை சத்தம் கேட்பது போலவும் இருந்தது. நான் பயந்தேன். அப்போது திடீரென அறையின் கதவு திறக்கப்பட்டது. என் நாத்தனார் அறைக்குள் வந்து அழுது கொண்டே என்னை கட்டிப்பிடித்து அண்ணன் என்று சொல்லிச் சத்தமாக அழத் தொடங்கினாள். அவளது அழுகையின் அர்த்தம் எனக்கு புரியவில்லை. நான் அவளிடம் என்ன நடந்தது, ஏன் அழுகிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவள், அண்ணி உங்களுக்குத் தெரியாதா, அண்ணன் இந்த உலகத்தை விட்டுச் சென்று விட்டார் என்றார். அவளது பேச்சைக் கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். நீ என்ன சொல்கிறாய், அவர் தன் நண்பனை அழைத்து வரச் சென்றுள்ளாரே என்றேன். அதற்கு என் நாத்தனார், இல்லை அண்ணி, அண்ணனுக்கு வழியில் திடீரென விபத்து ஏற்பட்டு அவர் சம்பவ இடத்திலேயே இந்த உலகத்தை விட்டுச் சென்று விட்டார். அண்ணன் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ஆனால் மருத்துவர்கள் அவரை இறந்தவராக அறிவித்தனர். வாருங்கள், எல்லோரும் உங்களை அழைக்கிறார்கள் என்றார். என் நாத்தனார் சொன்னதைக் கேட்டு என் உலகமே தலைகீழாக மாறியது. நான் அங்கேயே நின்றுவிட்டேன். என் காதுகளை என்னால் நம்ப முடியவில்லை. என் நாத்தனார் என் கையை பிடித்துக்கொண்டு என்னை கீழே அழைத்துச் சென்றார்.
அங்கே ஒரு வெள்ளை துணியால் மூடப்பட்டிருந்த உடலை நான் பார்த்தேன். அதைச் சுற்றி நிறைய பேர் கூடியிருந்தனர். என் மாமியார், கணவரின் சகோதரன், சகோதரி என எல்லோரும் மோசமாக அழுது கொண்டிருந்தனர். சில நிமிடங்களுக்கு முன்பு என்னிடம் பேசிச் சென்றவர் இப்போது இந்த உலகில் இல்லை என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. நான் அழத் தொடங்கினேன். என் வாழ்க்கை முடிந்துவிட்டது போல் உணர்ந்தேன். நான் இப்போதுதான் ஒரு மணப்பெண்ணாகி இருந்தேன், இப்போது விதவையாகிவிட்டேன். என் மாமியார் என் அருகில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார். உன் கணவர் எங்களை விட்டுச் சென்று விட்டார் என்று கூறினார். என் குடும்பத்தினரும் வந்துவிட்டனர். என் சகோதரனும் அழுது அழுது மோசமான நிலைக்குச் சென்றிருந்தான். என் வாழ்க்கையின் மிக மோசமான நாள் அது. விக்ரமின் முகம் மீண்டும் மீண்டும் என் கண்களுக்கு முன்னால் வந்தது. அழுது அழுது நான் மயக்கம் அடைந்தேன். விக்ரமின் இறுதிச் சடங்கு நடக்கும் வரை நான் மயக்கத்திலேயே இருந்தேன். என் மகளுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்க இருந்தன. ஆனால் அவளுக்கு இவ்வளவு பெரிய சோகம் வந்துவிட்டது என்று என் அம்மாவும் அழுது கொண்டிருந்தார். என் கணவரை நினைத்து நினைத்து நான் பைத்தியம் போல ஆகிவிட்டேன். என் கணவர் எப்படி இவ்வளவு சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டுச் செல்ல முடியும் என்று எனக்கு புரியவில்லை. அவர் தன் நண்பனை அழைத்து வரச் சென்றார். 1 மணி நேரத்தில் திரும்பி வந்துவிடுவேன் என்று கூறினார். ஆனால் அவர் ஒருபோதும் திரும்பி வரவில்லை. இவள் எங்கள் மகளின் மனைவி, இவள் எங்களுடனேயே இருப்பாள் என்று என் மாமியார் என் அம்மாவிடம் கூறியிருந்தார். பல நாட்கள் கடந்துவிட்டன. என் குடும்பத்தினர் திரும்பிச் சென்று விட்டனர். நான் என் மாமியார் வீட்டில் ஒரு விதவையாக வாழ்ந்து வந்தேன். என் கணவரின் மரணம் நடந்து 1 வாரம் ஆகியிருந்தது. அப்போது என் உடல்நிலை சரியில்லாமல் போனது. என் மாமியார் எனக்கு மருந்து சாப்பிடச் சொன்னார். ஆனால் மருந்து சாப்பிட்ட பிறகு எனக்கு வினோதமாக உணர்ந்தேன். என் தலை வலித்தது. நாள் முழுவதும் தூங்கிக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் என் உடல்நிலை மிகவும் மோசமானது. எனக்கு சரியாகச் சுவாசிக்க முடியவில்லை. நான் பைத்தியம் போல நடந்து கொண்டேன். சில சமயங்களில் என்னை நானே அடித்துக் கொண்டேன். சில சமயங்களில் வீட்டின் பொருட்களை அங்கும் இங்கும் வீசினேன். எப்படியாவது எனக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்று நான் திரும்பினேன். அந்த நிலையிலேயே நான் மயக்கம் அடைந்தேன். ஒருவேளை 2-3 நாட்கள் மயக்கத்திலேயே இருந்தேன். நினைவு திரும்பிய போது நான் மருத்துவமனையில் இருந்தேன். ஒரு செவிலியர் என் அருகில் இருந்தார். அவர் இப்போது எப்படி உணர்கிறீர்கள் என்று கேட்டார். நான் நன்றாக இருக்கிறேன் என்று கூறினேன். சில நாட்களில் சரியாகிவிடுவீர்கள். பிறகு நீங்கள் அறைக்கு அனுப்பப்படுவீர்கள் என்று அவர் கூறினார். எந்த அறைக்கு என்று நான் அதிர்ச்சியுடன் கேட்டேன். என் குடும்பத்தினர் எங்கே, எனக்கு என்ன நடந்தது? செவிலியர், இது ஒரு மனநல மருத்துவமனை. இங்கே மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்று பதிலளித்தார். நான் மனநலம் பாதிக்கப்பட்டவள் இல்லை என்று அவரிடம் சொன்னேன். ஆனால் அவர் சிரித்துக் கொண்டே, ஒவ்வொரு மனநலம் பாதிக்கப்பட்டவரும் இதைத்தான் சொல்வார்கள் என்றார். அதன் பிறகு நான் அங்கும் இங்கும் பார்த்தபோது பல நோயாளிகள் வினோதமான உடைகளில் நடந்து கொண்டிருந்தனர். நான் மனநலம் பாதிக்கப்பட்டவள் இல்லாதபோது நான் இங்கு எப்படி வர முடியும் என்று நானே கேட்டுக்கொண்டேன். எனக்கு எதுவும் புரியவில்லை. நான் மனநலம் பாதிக்கப்பட்டவள் இல்லை. என்னை இங்கிருந்து வெளியேற்றுங்கள் என்று நான் சத்தமாக கத்தினேன். ஆனால் யாரும் என் பேச்சை கவனிக்கவில்லை. இரவில் ஒரு வார்டன் என் அருகில் வந்து, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையிலேயே மனநலம் பாதிக்கப்பட்டவள் இல்லையா என்று கேட்டார். அவர் எனக்கு உதவ வந்திருப்பதாக நான் நினைத்தேன். ஆமாம், நான் மனநலம் பாதிக்கப்பட்டவள் இல்லை என்றேன். சரி, நான் உனக்கு உதவுவேன் என்று அவர் கூறினார். அவர் என்னை மருத்துவரிடம் அழைத்துச் சென்று, இந்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்டவள் இல்லை. இவளுக்கு உங்கள் உதவி தேவை என்று கூறினார். மருத்துவர் என்னை தலை முதல் கால் வரை பார்த்துவிட்டு, நான் உனக்கு உதவுவேன் என்றார். நான் கைகளைக் கூப்பி மருத்துவரிடம், தயவு செய்து என்னை இங்கிருந்து வெளியேற்றுங்கள். நான் மனநலம் பாதிக்கப்பட்டவள் இல்லை என்று சொன்னேன்.
மருத்துவர் எனக்கு உதவுவார் என்று கூறினார். பிறகு அவரும் வார்டனும் இருவரும் அறையை விட்டு வெளியேறினர். நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன். அவர்கள் இருவரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். மருத்துவர் வார்டனுக்கு பணம் கொடுப்பதையும் நீ என் நாளை மகிழ்ச்சியாக்கிவிட்டாய் என்று சொல்வதையும் பார்த்தேன். மருத்துவர் திரும்பி அறைக்கு வருவதைக் கண்டு நான் பயந்து போய் உட்கார்ந்தேன். மருத்துவர் உள்ளே வந்து கதவை மூடிவிட்டு என் அருகில் வந்து பயப்படாதே, நான் உனக்கு உதவுவேன் என்றார். அவர் அதைச் சொல்லிக் கொண்டே மெதுவாக என் அருகில் வந்தார். என்னைத் தொட்டார். நான் அவரைத் தள்ளினேன். அவர் கீழே விழாமல் தப்பினார். அவர் என் முகத்தில் ஒரு பெரிய அறையை கொடுத்துவிட்டு, உன் அழகுக்காக நான் வார்டனுக்கு நிறைய பணம் கொடுத்திருக்கிறேன். இப்போது அதிகச் சீண்டல்களைக் காட்டத் தேவையில்லை, சத்தமும் போடத் தேவையில்லை என்றார். அப்படியானால் நீங்கள் எங்கும் அப்பாவி பெண்களுடன் இப்படித்தான் நடந்து கொள்கிறீர்களா என்று கேட்டேன். அவர் ஆமாம், அப்படி நினைத்துக்கொள். இப்போது உன்முறை என்று கூறினார். அவர் என் மரியாதையுடன் விளையாடினார். பிறகு எனக்கு ஒரு ஊசியை போட்டார். அதனால் நான் பலவீனமாக உணர்ந்தேன். என் குரலும் வெளிவரவில்லை. ஒருவேளை அது என்னை பலவீனமாக்கும் ஊசியாக இருக்கலாம். அதனால் நான் பலவீனமாகிவிடுவேன். யாருக்கும் எதுவும் சொல்ல முடியாது. இங்கிருந்து தப்பவும் முடியாதவாறு இருந்தேன். நான் என் அறைக்கு அனுப்பப்பட்டேன். நான் என் படுக்கையில் படுத்திருந்தேன். என் கண்களும் காதுகளும் திறந்திருந்தன. என்னால் அனைத்தையும் பார்க்கவும் கேட்கவும் முடிந்தது. ஆனால் என்னால் எழுந்து எதையும் செய்ய முடியவில்லை. என் வாழ்க்கை எனக்கு வெறுப்பாகத் தொடங்கியது. நான் மனநலம் பாதிக்கப்பட்டவள் இல்லை. ஆனால் இந்த மருத்துவமனை ஊழியர்கள் என்னை உண்மையில் மனநலம் பாதிக்கப்பட்டவாக ஆக்கிவிட்டனர். என்னைக் குறித்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னை இங்கு அழைத்து வந்தது யார்? நான் என் மாமியார் வீட்டில் தானே இருந்தேன். நான் சரியாக உணர்ந்தவுடன் இங்கிருந்து தப்பித்துச் செல்ல வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். ஆனால் இங்கு கடுமையான காவல் இருந்தது. என்னால் எந்த வகையிலும் தப்ப முடியவில்லை. இன்று இரவு மீண்டும் நான் டாக்டரிடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். நான் பலமுறை மறுத்தேன். ஆனால் நான் மறுத்த போதிலும் டாக்டர் ஏற்கனவே செய்த அனைத்தையும் என்னுடன் செய்தார். பல நாட்கள் இப்படித்தான் கழிந்தன. 2 நாட்களாக நான் டாக்டரிடம் செல்ல வேண்டியதில்லை. ஒருவேளை டாக்டர் எங்காவது வெளியே சென்றிருக்கலாம். இங்கிருந்து தப்பிக்க எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. ஏனென்றால் டாக்டர் இருந்தபோது நான் பலவீனமான நிலையில் படுக்கையில் படுத்திருக்கும்படி பலவீனப்படுத்தும் ஊசி போடப்பட்டது. ஆனால் இந்த 2 நாட்களில் நான் நன்றாக உணர்ந்தேன். அதனால் நான் அமைதியாக மறைந்து மருத்துவமனையின் கதவு வரை சென்றேன். ஆனால் நுழைவாயிலில் ஒரு காவலர் அமர்ந்திருந்தார். நான் அவரைத் தவிர்த்து வெளியேற வேண்டும். என் பின்னால் யாரோ வருவது போல உணர்ந்தேன். அதனால் நான் விரைவாக ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டேன். நான் ஒரு வார்டன் வாயைப் பார்த்தேன். அவர் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தார். அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதில் மிகவும் மும்முரமாக இருந்ததால் நான் கதவைத் திறந்து அமைதியாக அங்கிருந்து வெளியேறினேன். பிறகு நான் இரவு முழுவதும் அலைந்து திரிந்தேன். இரவின் இருட்டில் எனக்கு ஒரு இடம் கண்ணில் பட்டது. அது ஒரு உணவகம். அது இரவு 2 மணி ஆனதால் மூடியிருந்தது. நான் அந்த உணவகத்தின் வெளியே தரையில் படுத்தேன். பிறகு எனக்கு தூக்கம் வந்தது. காலையில் உணவகத்தின் உரிமையாளர் வந்தபோது நீ யார் என்று கேட்டார். நான் மிகவும் மோசமான நிலையில் இருந்தேன். நான் 2 நாட்களாக எதுவும் சாப்பிடவில்லை. என் குரல் கூட வெளிவரவில்லை. என் தலைமுடி கலைந்து முகம் மிகவும் அசுத்தமாக இருந்ததால் என் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. நான் மனநல மருத்துவமனையின் ஆடையை அணிந்திருந்ததால் நான் ஒரு மருத்துவமனை நோயாளி என்று அந்த மனிதர் புரிந்து கொண்டார். நீ எங்கிருந்து வந்தாய் என்று அவர் கேட்டார். நான் மனநல மருத்துவமனையிலிருந்து தப்பித்து வந்தேன் என்று நான் அவரிடம் சொல்லவில்லை. ஐயா, எனக்கு ஏதாவது சாப்பிடக் கொடுங்கள்.
நான் பல நாட்களாக பசியுடன் இருக்கிறேன் என்று சொன்னேன். நான் சொன்னதைக் கேட்டதும் அந்த உணவகத்தின் உரிமையாளர் நான் பிச்சை கேட்பதாக நினைத்தார். அதனால் அவர் எனக்கு சாப்பிடக் கொடுத்தார். ஆனால் நான் அங்கிருந்து எங்கும் செல்லவில்லை. அவரது வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பித்ததால் அவர் என்னை அங்கிருந்து விரட்டினார். நான் எப்படியோ நடந்து என் அம்மாவின் வீட்டிற்கு வந்தேன். யாரும் என்னை அடையாளம் கண்டு கொள்ளாதவாறு நான் என் தோற்றத்தை மேலும் மோசமாக்கியிருந்தேன். ஆனால் என் குடும்பத்தினர் என்னை கண்டுகொள்வார்கள் என்று எனக்குத் தெரியும். நான் என் அம்மாவின் வீட்டிற்குச் சென்றதும் அங்கு பூட்டு போடப்பட்டிருந்ததைக் கண்டேன். நான் பெரிய நம்பிக்கையுடனும் கஷ்டத்துடனும் இங்கு வந்திருந்தேன். காலை முதல் இரவு வரை நான் என் குடும்பத்தினருக்காக காத்திருந்தேன். ஒருவேளை அவர்கள் எங்காவது சென்றிருக்கலாம். ஆனால் அவர்கள் இவ்வளவு நேரத்திற்கு வந்திருக்க வேண்டும். நான் அதே நம்பிக்கையுடன் வீட்டைச் சுற்றி அலைந்து கொண்டிருந்தேன். ஆனால் யாரும் வரவில்லை. நான் அருகில் இருந்தவர்களிடம் விசாரித்தபோது அவர்கள் என் குடும்பத்தினர் நான் மனநலம் பாதிக்கப்பட்டவள் என்று நினைத்து இங்கிருந்து சென்றுவிட்டதாக கூறினர். அவர்கள் வேறு எங்கோ வாழ்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். எனது நிலை மிகவும் மோசமாக இருந்ததால் பக்கத்து வீட்டுப் பெண் என்னை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. நாள் முழுவதும் கடந்துவிட்டது. நான் பசியுடனும் தாகத்துடனும் இருந்தேன். நான் மீண்டும் அதே உணவகத்துக்குச் சென்றால் அந்த உணவகத்தின் உரிமையாளர் எனக்கு மீண்டும் உணவு கொடுப்பார் என்று நினைத்தேன். என் வாழ்க்கை எனக்கு வெறுப்பாகத் தொடங்கியது. நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனால் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதால் எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் எனக்காக அழுகக்கூட யாருமில்லை. நான் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த உணவகத்திற்குச் சென்றேன். அங்கிருந்து உரிமையாளரிடம் கைகளைக் கூப்பி உணவு கேட்டேன். எனக்கு வேறு யாரும் இல்லை என்று கூறினேன். என்னை இங்கிருந்து விரட்டாதீர்கள். எனக்கு வேறு இடமில்லை என்றால் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்றேன். அந்த உரிமையாளர் மிகவும் கருணையுடன் இருந்தார். சரி, நான் உனக்கு உணவு கொடுக்க முடியும், அவ்வளவுதான் என்னால் உதவ முடியும் என்று அவர் சொன்னார். நான் உங்கள் உதவிக்கு மிகவும் நன்றி, இதுவே எனக்கு போதும் என்றேன். இரவு ஆகிவிட்டது. நான் உணவகத்தின் பின்னால் நான் தரையில் படுத்திருந்தேன். நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்டு எனக்கு பயமாக இருந்தது. ஏனென்றால் நான் இன்றுதான் முதன்முறையாக திறந்த வானத்தின் கீழ் படுத்திருந்தேன். என் தலையில் எந்த கூரையும் இல்லை. நேற்று நான் சோர்வின் காரணமாக தூங்கிவிட்டேன். ஆனால் இன்று எனக்கு இந்த அமைதியான இடத்தைப் பார்த்து மிகவும் பயமாக இருந்தது. நான் படுத்தவாறே மோசமாக அழத் தொடங்கினேன். பிறகு எழுந்து உட்கார்ந்து என் முகத்தில் கை வைத்தேன். நான் என்னவெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தேன் என்று எனக்குத் தெரியவில்லை. அப்போது திடீரென என் தோளில் யாரோ கை வைத்தார்கள். நான் திரும்பி பார்த்தபோது ஒரு பிச்சைக்காரர் நின்றிருந்தார். நான் அவரைக் கண்டு பயந்தேன். அவரது முகத்தில் வெள்ளைத் தாடியும் மீசையும் இருந்தது. கிழிந்த ஆடைகளை அணிந்திருந்தார். அவர் எனக்கு உன்னைப் பற்றிய உண்மை தெரியும். நான் உனக்கு ஆதரவு கொடுக்க விரும்புகிறேன். நீ என்னுடன் வருவாயா என்றார். அவரது பேச்சைக் கேட்டு எனக்கு பதட்டமாக இருந்தது. ஏனென்றால் அவர் என்னை அழைத்துச் சென்று எனக்கு ஏதாவது தீங்கு செய்யக்கூடிய ஒரு மோசடி நபர் என்று நான் நினைத்தேன். ஆனால் பிறகு நான் எனக்கு ஏற்கனவே நிறைய தீங்கு நடந்துவிட்டது. இனி என்ன நடக்கும் என்று நினைத்தேன். அந்த நபர், நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா? நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உன் நிலையை பார்த்தால் காலம் உன்னை மிகவும் துன்புறுத்தியது போல் தெரிகிறது. நான் உன்னை மிகவும் நன்றாக கவனித்துக் கொள்வேன். உனக்கு ஒருபோதும் எதற்கும் குறை வைக்க மாட்டேன். நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா? சொல் என்றார். நான் உலகம் என்னை மனநலம் பாதிக்கப்பட்டவள் என்று நினைக்கிறது. இந்த உணவகக்காரர் என்னை பிச்சைக்காரி என்று நினைக்கிறார். இதையெல்லாம் தெரிந்தும் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர், உனது முழு வாழ்க்கையைப் பற்றியும் எனக்குத் தெரியும் என்று சொன்னார்.
உனக்கு என்ன நடந்தது, எப்படி நீ மனநல மருத்துவமனைக்கு சென்றாய் என்பது எல்லாம் எனக்குத் தெரியும். அதனால்தான் நான் உனக்கு திருமண வாய்ப்பை அளிக்கிறேன் என்றார். ஆனால் நீங்கள் யார் என்று கேட்டேன். அதற்கு அவர், நான் கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு துறவி என்று நினைத்துக்கொள். உனக்கு உதவ வந்திருக்கிறேன் என்றார். நான் மனதிற்குள் யோசித்துவிட்டு, சரி, நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொன்னேன். அவர், நீ என்னுடன் என் வீட்டிற்கு வர வேண்டும். ஏனென்றால் என் மனைவியை நடுவழியில் ஒரு அமைதியான இடத்தில் தனியாக விட்டுவிட முடியாது என்றார். அவர் என்னுடன் சிறிது தூரம் நடந்து ஒரு வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். அவர் கதவை திறந்து விளக்கை போட்டதும் அதைக் கண்டு நான் திகைத்து நின்றேன். இந்த வீட்டில் அனைத்து வசதிகளும் இருந்தன. இந்த மனிதன் ஒரு சாதாரண பிச்சைக்காரன் போல இருந்தார். ஆனால் அவரிடம் இவ்வளவு நல்ல வீடு மற்றும் அனைத்து பொருட்களும் இருந்தன. பிறகு ஏன் அவர் பிச்சை எடுக்கிறார் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் திரும்பி பார்த்ததும் அந்த மனிதன் தன் தாடியையும் மீசையையும் அகற்றிக் கொண்டிருந்தார். நான் அவரை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் திடீரென நான் அலறினேன். அவரது உண்மையான முகம் என் முன் வந்தபோது நான் மயக்கம் அடையாமல் தப்பித்தேன். அவர் என்னை பிடித்துக் கொண்டார். இந்த மனிதன் வேறு யாரும் அல்ல, என் கணவர் விக்ரம். என் கணவர் இறந்துவிட்டாரே, அப்படியானால் இவர் யார் என்று என் மனதில் பல கேள்விகள் சுழன்றன. அவர், நீ கவலைப்பட வேண்டாம், நான் எல்லாவற்றையும் உனக்குச் சொல்கிறேன். நான் உன் கணவன்தான் என்றார். நான் அவரைக் கண்டு அழுது கொண்டே அவரைக் கட்டிப்பிடித்து, விக்ரம், நீங்கள் எங்கே போயிருந்தீர்கள் என்று கேட்டேன். அவர், நீ அமைதியாக உட்கார், நான் உனக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன் என்றார். முதலில் அவர் எனக்கு குளிர்ந்த நீர் கொடுத்துவிட்டு என் கையை பிடித்துக் கொண்டு தனது கதையைச் சொல்லத் தொடங்கினார். திருமண நாளில் என் நண்பன் ஒருவன் அமெரிக்காவிலிருந்து என் திருமணத்திற்கு வரவிருந்தான். ஆனால் அவன் வரவில்லை. இரவில் அவரது அழைப்பு வந்தபோது அவன், நான் வந்துவிட்டேன், என்னை அழைத்துச் செல்ல வா என்று சொன்னான். நான் அவனை அழைத்து வரச் சென்று கொண்டிருந்தேன். காரில் இருந்தேன். அப்போது என் நண்பன் மீண்டும் அழைத்தான். நான் அழைப்பை ஏற்றுக்கொண்டு, நீ 5 நிமிடங்கள் காத்திரு, நான் விமான நிலையம் வந்து கொண்டிருக்கிறேன் என்று அவனிடம் சொன்னேன். என் நண்பன் நான் சொன்னதைக் கேட்டு ஆச்சரியப்பட்டு, உன் முதல் இரவு நீ ஏன் விமான நிலையத்திற்குச் செல்கிறாய் என்று கேட்டான். நீ இன்னும் உன் மனைவியிடம் செல்லவில்லையா என்று நான் உன்னைக் கேட்கலாம் என்று நினைத்தேன். அவரது பேச்சைக் கேட்டு நான் சிரிக்கத் தொடங்கினேன். நீ ஏன் இப்படி பைத்தியம் போல பேசுகிறாய்? நீ இப்போதுதான் என்னை அழைத்து, நான் விமான நிலையத்தில் இருக்கிறேன், என்னை அழைத்துச் செல்ல வா என்று சொன்னாய். நான் உன்னை அழைத்து வரத்தான் வந்து கொண்டிருக்கிறேன் என்றேன். என் நண்பன், பைத்தியகாரத்தனமாக பேசுவது நீதான். நான் எப்போது விமான நிலையத்தில் இருக்கிறேன் என்று உன்னிடம் சொன்னேன். நான் பகலிலேயே உன்னை அழைத்து, நான் வரமாட்டேன், எனது பயணம் ரத்து செய்யப்பட்டது என்று சொன்னேன் என்றான். என் நண்பன் சொன்னதைக் கேட்டு நான் ஆச்சரியம் அடைந்தேன். நான் கார் ஓட்டிக்கொண்டே அவனிடம் பேசிக் கொண்டிருந்தேன். இன்று என்னிடம் விளையாடாதே, நான் உன்னை அழைத்து வரத்தான் என் மனைவியை அறையில் தனியாக காத்திருக்க விட்டுவிட்டு வந்தேன் என்றேன். உன்னை யாரோ ஏமாற்றியுள்ளார்கள் என்று என்னை நம்ப வைக்க அவன் முயற்சி செய்தான். நான் உனக்கு அழைக்கவில்லை, நீ பார்க்க முடியும், என் எண்ணிலிருந்து உனக்கு அழைப்பு வந்திருக்காது என்றான். நான் கார் ஓட்டிக்கொண்டே என் மொபைலில் கவனம் செலுத்தினேன். யார் என்னை தொடர்பு கொண்டார்கள் என்று சோதித்தேன். ஆனால் என் நண்பனின் எண்ணிலிருந்து அந்த அழைப்பு வரவில்லை என்று கண்டு நான் திகைத்தேன். என் கவனம் மொபைலில் இருந்தபோது திடீரென பின்னால் இருந்து யாரோ என் காரை பலமாக மோதினர். என் கார் தூரத்திற்குச் சென்று ஒரு மரத்தில் மோதியது. அதன் பிறகு நான் மயக்கம் அடைந்தேன். எனக்கு நினைவு வந்தபோது நான் எங்கள் குடும்ப மருத்துவரிடம் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். 1 மணி நேரம் கழித்து எனக்கு நினைவு வந்தது. எனக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டிருந்தன. மருத்துவர், இது விபத்து இல்லை, வேண்டுமென்றே செய்யப்பட்டது என்று என்னிடம் கூறினார். இதை யார் செய்தார்கள்?
டாக்டர் என் அப்பாவின் நெருங்கிய நண்பர். அவருக்கு என் சித்தி நிறைய பணம் கொடுத்து விக்ரம் இறந்துவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். நான் இறந்து போகும்படி எனக்கு ஒரு விஷூசி போடுங்கள் என்று அவர்கள் என் குடும்ப மருத்துவரிடம் கேட்டிருந்தனர். என் சித்திக்கு என் விபத்து அவ்வளவு பெரியதல்ல என்பது தெரியும். என் குடும்ப மருத்துவர் அவர்கள் சொன்னபடி பணத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் அவர் என் சித்தி ஏன் என்னுடன் இதையெல்லாம் செய்கிறார் என்பது அவருக்கு தெரிந்ததால் அவர் எனக்கு எல்லாவற்றையும் கூறிவிட்டார். உண்மையில் நான் என் அப்பாவின் ஒரே மகன். என் அம்மா இறந்த பிறகு என் அப்பா என் சித்தியை திருமணம் செய்து கொண்டார். அவள் தனது முதல் கணவரிடமிருந்து 2 மகள்கள் மற்றும் ஒரு மகனை அழைத்து வந்திருந்தார். ஆனால் என் அப்பா இறப்பதற்கு முன்பு அனைத்து சொத்துக்களையும் என் பெயரில் எழுதி வைத்திருந்தார். அவர் ஏன் சொத்துக்களை சமமாக பிரிக்கவில்லை என்று என் சித்திக்கு கோபம் இருந்தது. என் சொத்துக்கள் அனைத்தையும் தனது பெயருக்கு மாற்றிக்கொள்ள அவள் என் விபத்துக்கு காரணமாக இருந்தாள். அவர்கள்தான் உன்னை மனநல மருத்துவமனைக்கு அனுப்பினர். அவர்கள் மனநல மருத்துவமனை மருத்துவருக்கு பணம் கொடுத்தனர். மேலும் உன் உடல்நிலை சரியில்லாமல் போன போது அவர்கள் உன்னை மனநல மருத்துவமனையில் சேர்த்தனர். நீ மனநலம் பாதிக்கப்பட்டவள் என்று அவர்கள் உன் குடும்பத்தினரையும் நம்பும்படி செய்திருந்தனர். நான் குணமடைய பல நாட்கள் ஆனது. டாக்டர் மாமா என் சித்தியின் படி என்னை இறந்தவராக அறிவித்தார். மேலும் எனக்கு பதிலாக வேறு ஒருவரின் உடலை அவளிடம் ஒப்படைத்தார். என் சித்தி தனது திட்டத்தில் வெற்றி பெற்றால் நான் இறந்துவிட்டேன் என்று அவர்கள் நினைத்தனர். ஆனால் டாக்டர் மாமா என்னை மருத்துவமனையிலிருந்து மறைத்துவிட்டார். மேலும் என்னை சில நாட்கள் தனது வீட்டில் வைத்துக் கொண்டார். நான் இறந்துவிட்டதாக அனைவருக்கும் கூறினார். நான் குணமடைந்த போது உன் நினைவு வந்தது. நான் உன்னை சந்திக்க விரும்பினேன். அவர்கள் உன்னை உன் தாய் வீட்டுக்கு அனுப்பியிருப்பார்கள் என்று நான் நினைத்தேன். நான் எனது அடையாளத்தை மாற்றிக்கொண்டு உன்னை தேட முயன்றேன். நான் உன் தாய் வீட்டுக்கு வெளியே காவல் காத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நீ எனக்கு ஒருபோதும் அங்கு தென்படவில்லை. அவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் கவனம் இன்னும் உன் தாய் வீட்டின் மீதுதான் இருந்தது. நீ எப்போதாவது ஒரு நாள் உன் தாய் வீட்டுக்கு வருவாய் என்று நான் நம்பினேன். இப்போது நீ உன் தாய் வீட்டுக்கு வந்தபோது உன்னைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் உன் நிலையை பார்த்ததும் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஒருவேளை என்னால்தான் அவர்கள் உனக்கு இந்த நிலையை ஏற்படுத்தியிருக்கலாம். நீ உன் தாய் வீட்டில் பூட்டு போடப்பட்டதைக் கண்டு ஏமாற்றம் அடைந்தபோது நான் உன் பின்னால் இருந்தேன். நான் இருக்கும்போது உனக்கு யாரும் தீங்கு செய்ய முடியாது. நீ அழுவதைப் பார்த்ததும் நான் உன்னிடம் பேச வேண்டும் என்று நினைத்தேன். இப்படித்தான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன். இது என் நண்பனின் வீடு. என் அப்பா வேறு ஒரு நகரத்தில் ஒரு பங்களாவை கட்டியிருந்தார். அதையும் அவர் என் பெயரில் எழுதி வைத்திருந்தார். ஆனால் அந்த பங்களாவை பற்றி என் சித்திக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் தெரியாது. அந்த பங்களாவின் சாவி என் நண்பனிடம் உள்ளது. நாங்கள் அனைவரும் நண்பர்களாக அங்குதான் விருந்து செய்வோம். நான் உன்னை அங்கு அழைத்துச் செல்வேன். நாம் இருவரும் அங்கு நமது வாழ்க்கையை கழிப்போம். மேலும் நமது வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவோம் என்றார். விக்ரமின் பேச்சைக் கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்தது. அவரும் ஒரு பெரிய வாழ்க்கை போரில் வென்றிருந்தார். பிறகு நான் அவரிடம் மனநல மருத்துவமனையில் எனக்கு என்ன நடந்தது என்று சொன்னேன். என் நிலையை பார்த்து அவர் மிகவும் வருத்தமடைந்தார். நீ கவலைப்படத் தேவையில்லை. எல்லாவற்றையும் ஒரு கனவு என்று நினைத்து மறந்துவிடு. உன் வாழ்க்கையைத் தொடங்கு. இப்போது உன் உண்மை இதுதான். நான் உன்னுடன் இருக்கிறேன். இப்போது உன்னை என்னிடமிருந்து யாரும் பிரிக்க முடியாது என்று எனக்கு ஆறுதல் சொன்னார். இப்படி விக்ரமும் நானும் அந்த பங்களாவிற்குச் சென்றோம். அங்கு சென்ற பிறகு என் கணவர் வேலை செய்ய ஆரம்பித்தார். தனது திறமையால் மீண்டும் ஒரு நல்ல தொழிலைத் தொடங்கினார். நாங்கள் மிகவும் பொறுமையாக இருந்தோம். என் சித்தி எங்களுக்கு ஏற்படுத்திய பிரச்சனைகளுக்கு கடவுள் நிச்சயமாக அவளுக்கு தண்டனை கொடுப்பார்.
உன் மகள் துரதிர்ஷ்டசாலி, திருமணமான முதல் இரவிலேயே தன் கணவனை இழந்துவிட்டாள். இப்போது மனநல மருத்துவமனையில் அமர்ந்திருக்கிறாள் என்று மக்கள் என் குடும்பத்தினரை கேலி செய்து மிகவும் தொந்தரவு செய்தனர். என் அம்மாவாலும் என் சகோதரனாலும் இந்த விஷயங்களை தாங்க முடியவில்லை. அதனால் அவர்கள் அந்த தெருவையே விட்டுவிட்டுச் சென்றனர். ஆனால் இப்போது நான் என் கணவருடன் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி.